புதுசா எதையாவது கத்துக்கணும்னு நினைச்சா சில சமயம் அது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும் இல்லையா? குறிப்பா சோலார் எனர்ஜி மாதிரி ஒரு பெரிய தலைப்புனா எங்க ஆரம்பிக்கிறது, என்ன பண்றதுன்னே ஒரு குழப்பம் வரும். ஆனா கவலையே வேணாம். இந்த பகுதியில சோலார் எனர்ஜியை ரொம்ப சுலபமா கத்துக்க ஒரு தெளிவான வழியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும், சரிதானே? சோலார் எனர்ஜி மேல ஆர்வம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா அந்த ஆர்வத்தை மட்டும் வச்சு என்ன பண்றது? அதை எப்படி உண்மையான அறிவா மாத்தி, ஆமா எனக்கு இது தெரியும்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றது? அதுக்கு தாங்க ஒரு சரியான வழிகாட்டி தேவை. இந்த விளக்கத்துக்காக நாம சோலார் ஃபண்டான ஒரு யூடியூப் பாடத்தொடரை தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். இது ஏதோ 4 வீடியோவா ஒன்னா போட்ட ஒரு தொகுப்பு இல்ல. சொல்லப்போனா சோலார் எனர்ஜியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிறதுக்கு ஒரு முழுமையான கைடு மாதிரி இது. சரி, அப்போ நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? இதோ இந்த 4 பிரிவுகளா தான் நம்ம போக போறோம். முதல்ல அடிப்படைகள், அப்புறம் அதுல யூஸ் பண்ற பொருட்கள், அப்புறம் எப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது, கடைசியா நம்மளோட கற்றல் பயணம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஒண்ணுக்கொன்னு ரொம்பவே தொடர்புடையது. சரி, வாங்க முதல் பிரிவிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் அடிப்படை உண்மைகள். அதாவது ஏன், எப்படிங்கிற கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? இந்த கற்றல் பாதை எவ்வளவு அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன். முதல்ல எனர்ஜினா என்னன்னு கேக்குது. அப்புறம் அது எங்கிருந்து வருது, புதுப்பிக்கக்கூடியது, முடியாததுன்னு போய் சூரியனை பத்தின சில உண்மைகளை சொல்லி இப்படி பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் சின்ன சின்ன நுணுக்கங்களுக்குள்ளே போகுது. இது ரொம்ப சரியான ஒரு அணுகுமுறை. சோலார் எனர்ஜியோட தியரிய புரிஞ்சுக்கிட்டதும் அடுத்ததா ரொம்ப இயல்பா எலக்ட்ரிக்கல் அடிப்படைகளுக்குள்ள போகுது இந்த பாடத்திட்டம். வோல்டேஜ், கரண்ட், பவர்னா என்ன, ஓம்ஸ்லானா என்ன, இப்படி. இதுதான் சரியான முறை. முதல்ல தியரி, அப்புறம் அதை நடைமுறைப்படுத்த தேவையான பிராக்டிக்கல் விதிகள். சூப்பர்ல? ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாமா? 2வது பிரிவு வன்பொருள்கள். அதாவது ஒரு சோலார் சிஸ்டம் உருவாக்க தேவையான பொருட்கள், அந்த ஹார்ட்வேரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு முக்கியமான பொருளுக்கும் தனித்தனியா ஒரு சாப்டரே ஒதுக்கியிருக்காங்க. பாருங்க, சோலார் பேனல்ல ஆரம்பிச்சு இன்வெர்டர், பேட்டரி, அதை வைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர், கேபிள், கனெக்டர்னு கடைசியா பாதுகாப்பு சாதனங்கள் வரைக்கும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கவர் பண்றாங்க. இங்க பாருங்க, இது வெறும் தியரியோட மட்டும் நிக்கல. பிராக்டிக்கலா நமக்கு என்ன தேவையோ அதையும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டா, லித்தியம் அயான் பேட்டரி நல்லதா இல்ல லிட் ஆசிட் பேட்டரி நல்லதா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எது விலை கம்மி, எது ரொம்ப நாள் உழைக்கும்? இந்த மாதிரி நேரடியான ஒப்பீடுகள் எல்லாம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது இவங்க வெறும் பெரிய பெரிய பாகங்களை மட்டும் சொல்லல. ஒரு சோலார் சிஸ்டம்னா அதில் இருக்கிற கேபிள், சின்ன சின்ன கனெக்டர்ஸ், பாதுகாப்புக்கு தேவையான பியூஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுல இவங்க எவ்வளோ கவனமா இருக்காங்கன்னு புரியுது. சரி, இப்ப 3வது பிரிவுக்கு வந்தாச்சு. இப்போதான் அசல் விஷயமே. இந்த தனித்தனியா பார்த்த எல்லா பாகங்களையும் ஒன்னா சேர்த்து வேலை செய்யற ஒரு முழு சிஸ்டமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். ஒரு சிஸ்டமை உருவாக்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த இடத்த போய் பார்த்து ஆய்வு பண்றது. சைட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த எப்படி தேர்வா இருக்கிறது, அங்க போகும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், நிழல் பிரச்சனை வருமா வராதான்னு கணக்கு போடுறது. இப்படி நிஜ உலக உதாரணங்களோட விளக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஆக, இந்த கத்துக்கிற பயணத்தோட கடைசி இலக்கு என்ன தெரியுமா? சும்மா தியரியை படிச்சுட்டு போறதில்ல. நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு முழு சோலார் சிஸ்டத்தையே திட்டமிட்டு டிசைன் பண்ற அளவுக்கு நம்மளை தயார்படுத்துறது தான். ஓகே, இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளோட கற்றல் பயணம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வழிகாட்டி சும்மா ஒரு வீடியோவை பார்த்துட்டு போற மாதிரி இல்ல. இது உங்களையும் வேலை செய்ய வைக்கும், ஆக்டிவா கத்துக்க வைக்கும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சாப்டர் முடிவுலையும் சுவாரஸ்யமான கூகுள் அசைன்மெண்ட்ஸ்னு ஒன்னு கொடுக்குறாங்க. அட, இதென்ன புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இது நம்மள இன்னும் கொஞ்சம் தேட வைக்கும், புது புது விஷயங்களை கத்துக்க ஒரு ஆர்வத்தை தூண்டிவிடும். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த முழு பயணமும் வெறும் 15 வீடியோக்கள் தான். ரொம்ப நீளமும் இல்ல, ரொம்ப குறைவும் இல்ல. கத்துக்கிறதுக்கு ஒரு தெளிவான அளவான பாதை இது. இப்போ உங்க முன்னாடி ஒரு முழுமையான வழிகாட்டி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முதலடி எடுத்து வைக்க நீங்க தயாரா? உங்க கற்றல் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இது. அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.